வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அகஸ்தியன்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள மங்களநாயகி அம்மன் சமேத அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். கோவிலுக்கு முன்பு அகஸ்திய தீர்த்தம் என்றழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலயாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதிகமாக பாடியுள்ளார். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 126வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். மேலும் கொடிமரத்தின் இடதுபுறத்தில் தலவிருட்சமான வன்னிமரம், அதன் அடியில் அகஸ்தியர் சன்னதியும் காணப்படுகிறது. மேலும் கொடிமரத்தின் வலதுபுறத்தில் மங்களநாயகி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. அகஸ்திய முனிவருக்கு சிவபெருமான் தன் திருமண கோலத்தை காட்டியருளிய தலங்களில் இத்தலமும் ஒன்றாக அறியப்படுகிறது. இத்தலத்து இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் என்னும் திருப்பெயரும் வழங்கப்படுகிறது. கோவிலின் மூலக்கருவறையில் ஈசன் அக்னிபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஈசனையும் அம்மனையும் வணங்கி திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் அகஸ்தியர் சன்னதியை அடுத்து கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி அம்மன் சன்னதியும் காணப்படுகிறது. மேலும் துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், பைரவர் முதலிய இறைமூர்த்தங்களும் காணப்படுகிறது. சிவனே போற்றி. வேதாரண்யம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். வேதாரண்யம் பஸ் நிலையத்திற்கு அருகிலேயே மிகவும் புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற மிகப்பெரிய வேதாரண்யேஸ்வரர் அதாவது திருமறைக்காடர் ஆலயமும் அமைந்துள்ளது. மேலும் இத்தலத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தேவார பாடல் பெற்ற கோடியக்கரை சிவாலயமும்
அமைந்துள்ளது. எனவே திருத்தல யாத்திரை செல்பவர்கள் வேதாரண்யத்திற்கு சென்று இந்த 3 ஆலயங்களையும் தரிசிப்பதோடு அங்கு இருக்கும் ராமர் பாதத்திற்கும் சென்று வணங்கி அருகில் இருக்கும் கோடியக்கரை கடற்கரைக்கும் சென்று வாருங்கள். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.